இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வரும் நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த கொட்டாம்பட்டி காவல் நிலைய காவலர் பாண்டியராஜ் வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் குமார் வழங்கிட கேட்கலாம். குமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. தமிழக துணை முதல்வர் உதயநிதி பிறந்த நாளை முன்னிட்டு அலங்காநல்லூர் அருகில் உள்ள கீழக்கரை பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை கிழக்கு தொகுதி சார்பாக நேற்றும் இன்றும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை வணிகத்துறை மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வரும் வேளையில் பாதுகாப்பு பணியில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பார்வையாளர் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு மேடையில் கொட்டாம்பட்டி காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் காவலர் சோழவனம் சங்கங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பாண்டியராஜன் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது திடீரென உடல் சோர்வு ஏற்பட்டு மற்றும் மயங்கி விழுந்து வலுப்பு ஏற்பட்டு விழுந்தார். உடனே அவரை மருத்துவ குழு மீட்டு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். காலையிலிருந்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த காவலர் திடீரென்று மயங்கி கீழே விழுந்ததால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.